சந்தோஷ கோலம் அப்படி வயந்து அந்த வாழும் வயதை கடந்து இப்ப 20 வயசு வாலிப பருவம் 30 வயது சக்திகளை எதிர்கொள்ளக்கூடிய திறமை இந்த வயசுல இருக்கும். அது 70 வயது ஆகிவிட்டார். கண்ணே பெறா டே கண்ணே ஒரு நெருப்பட்டி வாங்கிடுவாடா அப்படி சொல்லுவாரு. வேற என்ன பண்ணி போன்றுமா? எப்படி நீ சுத்த முடியும். அப்ப அவன் வாலிப பருவம் ஆண்டவம் ஆடும். நீ ஆடி ஆட்டோ ஆடாதங்க ஆட்டம் எல்லாம் ஆடிடுவாய் மனிதா. 6 அடி இடமும் கூட சொந்தமில்லை தலைவா. 6 அடி இடமும் கூட சொந்தமில்லை தலைவா. சொந்தம்னு வர முடியும். மயிலப்புலி போட்டா சரி இப்படியா பாட்டு பாடிக்கிறாரு. 8 கால் நடந்து வரும் 2 கால் நீட்டி இருக்கும். சட்டியில நெருப்பு வரும் சொந்த பந்தம் கூட வரும் கூட வரும். கொட்டு மேல கொட்டி வரும் கோடி ஜனம் கூட வரும். சொந்த பந்தம் கூட வரும். எல்லாமே வரும். லைவ் போடல வந்து யாரும் லைவ்ல பார்க்கணும். இது மேற்கு பகுதியில ஆட்டம் ஆடிக்கொண்டு சென்று விடுவார்கள். கிழக்கு பகுதியில ஆட்டக்காரனை இவர் ஒரு ஜன கூட்டத்திலே யாரெல்லாம் எப்படி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடல் எழுதி கொண்டிருக்கிறார். புரியுதா? அதுக்கு தான் ஒரு இது மாதிரி திருவண்ணாமலை பகுதியை சார்ந்த ஒரு நாடக ஆசிரியர் நமக்கு யூடியூப்ல பார்த்தவர்களுக்கு தெரியும். சேகர் நாடக ஆசிரியர் ஒரு ஊர்ல நாடகம் பார்க்கக்கூடியவர்கள் கூச்ச குழப்பத்தோடு நாடக நடிகர்களை மனம் வேதனை படும்படி புன்னகையோடு மனம் புண்படியான வார்த்தைகளை பேசிக்கொண்டு பார்த்து கொண்டே இருக்க சிரித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பதான் ஆட்டத்தை விட்டுட்டு ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாடுறாரு? இந்த மாரியம்மன் கோயில் கடவுளே அம்மா நான் பிழப்புக்கு கூத்தாட வந்துட்டு அம்மா ஆட்டம்மா குமாரி அம்மா ஆட்டம்மா குமாரி அம்மா சேத்திரம் ஊரா தோத்திரம் செய்கின்றேன் காத்து எனையாதரி தாயே காத்து எனையாதரி. நான் வயிற்று போல புது ஆட்டாட வந்தேன். என்ன பண்றது? கடவுள் என்னை படைத்தவன் அப்படி குறையில்லை. ஆட்டக்காரன் எப்படி கத்துறான்? ஆவிப்பா கும்பாவி கூவி அழைக்குங்கேன் உந்தன் நாளையும் கெட்டல்லையோ. இந்த சேயனை 1000 கண்ணாலை இப்போது சரி நாடகத்தின்